இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு தங்கும், இயேசுவே என்னை வழிநடத்தும். இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு நண்பர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மெழுகுவர்த்தி தன் ஒளியில் இருந்து மற்ற மெழுகுவத்திற்கு ஒளியேற்றுவதால் எதையும் இழப்பதில்லை என்று ஒருவர் அருமையாக எழுதியிருக்கிறார். அவர் எதற்காக இதை சொல்கின்றார் என்றால், நமக்கு இருக்கின்ற அறிவு, கல்வி, சிந்தனை என்ற பல திறமைகள் இருக்கின்றது. அதை மற்ற நபர்களை பகிர்ந்து கொள்ளாதவை, அதை அந்த அறிவு, சிந்தனை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதால் அது உங்கள் மனதை அழிவதும் இல்லை, குறைவதும் இல்லை. மாறாக அது இன்னும் ஆழமாக மறக்க முடியாத அளவிற்கு நமக்குள் இருந்து விடுகிறது. அதுதான் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப தமக்கு தெரிந்த அறிவை வைத்து மாணவர்களுக்கு கற்றுத்தருவதால் அவர்கள் வலிமை உள்ளவர்களாய் வளர்ச்சி பெறுகிறார்கள். அதாவது ஒவ்வொருடம் இருக்கின்ற திறமைகள், ஆற்றல்கள் அதை மற்றவரிடம் கற்றுத்தருவதால் அந்த திறமை, ஆற்றல் அழிந்து போவதில்லாமல் அது இன்னும் ஆழமாக மனதில் இருக்கிறது என்று நினைத்து நாம் நம்மிடம் இருக்கின்றதை வைத்து பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் லூக்கா அதிகாரம் 8 இறை வார்த்தை 18 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டதென்று அவர் நினைப்பதை எடுத்துக் கொள்ளப்படும். ஆம் சகோதரர்களே, ஆம் நண்பர்களே, நமக்கு இருக்கின்ற ஒன்றை வைத்து வாழ முடியவில்லை. மற்றவர்களிடம் இருக்கின்ற பொருளை ஆசைப்பட்டு, மற்றவர்களிடம் இருக்கின்றது அனைத்தையும் ஆசைப்பட்டு நாம் பேராசையாக இருக்கின்றோம். எனவே நாம் இருக்கின்ற பொருளை வைத்து நம் வாழ்க்கையை நல்ல முறையாக, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக வாழவும் என்ற இந்த நாள் நம்மை அழைத்து இருக்கின்றது. எனவே நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த பேராசை இல்லாமலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனதை நம்மில் எழுந்து இருக்க வேண்டும் என்று இந்த வாசகமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இன்றிலிருந்து நாம் ஒரு வேண்டுதலாகவும் நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நமக்கு இருக்கின்ற பேராசையையும் நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆமென்.